ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எத்திக்ஸ்ல 3 பாடம் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த 3வது பாடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாடம். இந்திய பேரரசு, மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, குப்த பேரரசு, சோழ, பாண்டிய, சாளுக்கிய, ராஷ்டிர கூடர்கள், டெல்லி சுல்தானியா, முகலாயம், விஜயநகரம், பாமினி எல்லாமே வந்துடும். சரிங்களா? இதுல இந்த விஜயநகரம், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தானிகள்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. அதுல இருக்கிற பாயிண்ட் தான் மேக்சிமம் இருக்கும். நீங்க பார்க்காத பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பாடத்துல எடுத்திருப்பேன். சரிங்களா? அதாவது டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், விஜயநகர பேரரசு இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வருவாங்க, வரவே மாட்டாங்க. நீங்க படிக்காததான் நான் அதிகமா எடுத்திருப்பேன். ஸோ இதுல மட்டும் கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு 50 கேள்வி எடுத்தீங்கன்னா இதுல மட்டும் ஒரு 30 கேள்விக்கு மேல வரும். இதுல கம்மியா தான் வரும். சரியா? ஏன் அப்படின்னா தேவையை பொறுத்து. சரியா? ஃபர்ஸ்ட் கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஐராதீஸ்வரர் கோயில், திரிபுவன கம்பேஸ்வரர் கோயில், சிவஞான போதம், தென்னகத்தின் இமயமலை, சோழீஸ்வரர் கோயில். வெரி குட். சிவஞான போதம் தான் தவறான இணை. சிவஞான போதத்தை எழுதியவர் பாத்தீங்கன்னா மெய்கண்டார் அப்படிங்கிறது. ஏன் சிவஞான போதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸாம்லாம் வருது இல்லையா, அதுல 200 கொஸ்டின் இருக்குல்ல, அதுல 100 கொஸ்டின் சிவஞான போதத்திலே வரும். ஏன்னா அந்த சைவ வைணவம் பத்தி வரும்போது சிவஞான போதம் ஒரு முக்கியமான நூல். சரியா? மற்றது ஐராதீஸ்வரர் கோயில 2ஆம் ராஜராஜன் தான் கட்டியிருப்பாரு. திரிபுவன கம்பேஸ்வரர் கோயில 3ஆம் குலோத்துமன் கட்டியிருப்பாரு. தென்னகத்தின் இமயமலை, பெரு ஆவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோயில், ராஜசிம்மேஸ்வரம் எல்லாமே பாத்தீங்கன்னா முதலாம் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் தான். அதோட சரியான தமிழ் பேர் பாத்தீங்கன்னா பெரிய ஆவுடையார் கோயில். பிரகதீஸ்வரர் ஆலயம்ங்கிறது பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேர். சரிங்களா? சோழீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுர கோயில் தான் சோழீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கேள்வி, கோப்பெருஞ்சகனின் வயலூர் கல்வெட்டு யாரை பற்றி அறிய உதவும் சான்றாக உள்ளது? வயலூர் கல்வெட்டு. இந்த பாடத்துல நிறைய கல்வெட்டுகள், செப்பு இடங்கள், செப்பு பட்டயங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. அதை தான் நான் முக்கியமா எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம தவறு பண்ணுவோம். உண்மையாலுமே எத்திக்ஸ்ல நிறைய பாயிண்ட் அப்படியே செறிந்து கிடக்குதுங்க. வயலூர் கல்வெட்டு. வெரி குட். யாரு? பிற்கால பாண்டியர்கள். வயலூர் கல்வெட்டுனா பிற்கால பாண்டியர்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தவறானதை தேர்ந்தெடு. பண்பனப்படுவது, பாடறிந்து ஒருகுதல், 14 கீழ்கணக்கு நூல்களுள் 10 நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. இந்தியாவின் இருபெரும் காப்பியங்களான ராமாயணம், மகாபாரதமும் விளங்கின. சுத்த பீடகம் புத்தரின் மிகச்சிறந்த முறையில் 7 அவரோட தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் 7 படலங்களில் விரிந்துரைக்கிறது. பொறுமையா பார்த்து பொறுமையா போடணும். வெரி குட். இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அனைத்தும் தவறு. சரியா? பண்பெனப்படுவது, பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது திருக்குறள்ல வராது, கலித்தொகையில வரும். எதுல வரும்? கலித்தொகையில வரும். சரியா? இதுவே 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, அதுல 11 நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்தும். 10ங்கிறது தவறு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் 11 நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. இந்தியாவின் இருபெரும் காப்பியங்கள் அப்படிங்கிறது தவறு. ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசங்கள். இது இதிகாசங்கள். சரியா? இந்த பௌத்த சமய நூல்கள்ல பாத்தீங்கன்னா முப்பெரிவா பிரிப்பாங்க. சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். நான் ஆல்ரெடி போன இதுலயே சொல்லியிருப்பேன். வினய பீடகம்னா வினை சரியா நடக்கல, விதிமுறைக்கேற்ப நடக்கலன்னா வினை பிடிச்சுக்கோங்க. சரியா? இதுல சுத்த பீடங்கள் புத்தரோட தத்துவங்களை பத்தி கூறு, அறிவுரைகளை பத்தி கூறு. சரியா? அபிதம பீடங்கள் தான், அதுவும் புத்தரோட தத்துவங்கள் தான். அதுதான் 7 படங்கள்ல பிரிச்சிருப்பாங்க. சரியா? சுத்த பீடகம் புத்தரின் அறிவுரை,
அபிதம பிடகம் புத்தரின் தத்துவங்கள். சரியா? அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. புராண கதைகள் தங்கள் உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது அப்படின்னு சொன்னது டெய்லர். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது மார்க்ஸ் முல்லர். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் ஜான் தாமஸ். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் அப்படின்னு சொன்னவர் வள்ளுவர். தவறானது எது? வெரி குட். தவறானது எது? லாஸ்ட். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்து நம்மிடம் வரட்டும்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 5 வேதங்களில் ஒன்றான ரிக்கு. சரியா? வள்ளுவர் இல்லை. பாண்டியர்களின் இறுதி கால சிற்பங்கள் எந்த கால அரச சிற்பங்களுடன் ஒத்திருந்தன? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரியான கேள்விகள் தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க. சிம்பிளா இருக்கும், ஆனா யூனிக்கான கொஸ்டின். பாண்டியர்களோட இறுதி கால சிற்பங்கள் எந்த கால அரச சிற்பங்களோட ஒத்திருந்ததா சொல்றாங்க? பாமினி, விஜயநகரம், டெல்லி சுல்தானம், சோழ பேரரசு. பிற்கால பாண்டியர்கள். வெரி குட். விஜயநகர பேரரசு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான கொஸ்டின். நாம பார்க்க மறக்கிற கவனிக்காத இடங்கள்ல இருந்து வர கொஸ்டின்ஸ். மௌரியர்களின் ஆட்சி முறை குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் மௌரியர்களின் ஆட்சி முறை குறித்த தகவல்களை தருகிறது. இது மௌரிய ஆட்சி முறையின் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அரசனுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய 12 உறுப்பினர்களை கொண்ட குழு இருந்தது. மௌரிய பேரரசு 4 பெரும் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. மெகஸ்தனிஸ் என்பவர் மௌரியர்களின் படையில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடுகிறார். அசோகர் ஒற்றை முறையை பரவலாக்கினார். ஒற்றர்களை குதபுக்ஷர்கள் என்று சாணக்கியர் அழைத்தார். தவறானது எது? எது தவறு? வெரி குட். 3 மட்டும்தான் தவறு. அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர் மௌரியர் காலத்தில் எழுதப்பட்டது. அது வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியர் அல்லது கௌல்டியர்னு சொல்லுவாங்க. அவரை கௌல்டியர் அல்லது சாணக்கியர். இதுதான் மௌரிய ஆட்சி முறையின் வேதம்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகத்தில் அவருக்கு உதவி செய்ய 12 உறுப்பினர் சார்ந்த குழு இருந்தது. மௌரிய பேரரசை 4 பெரும் மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? 4 பெரும் மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? இல்ல முக்கியமான அரசர்கள் சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர். அந்த மாகாணங்கள் வந்து பாத்தீங்கன்னா தட்சசீலம், உஜ்ஜயினி, தோசாலி, சுவர்ணகிரி. சரியா? மௌரிய பேரரசில் இருந்த மௌரியர்கள் படையில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கையை பற்றி குறிப்பிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிலினி, மூத்த பிலினி அப்படின்னு சொல்லுவாங்க. எது? மூத்த பிலினி அப்படின்னு சொல்லுவாங்க. மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது தான் தவறான பதில். சோ மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது தவறு. பிலினி என்ன சொல்லியிருப்பாரு? 6 லட்சம் காலாட்படையினர், 30,000 குதிரைப்படை வீரர்கள், 9,000 யானைப்படை வீரர்கள், 8,000 தேர்ப்படை வீரர்கள் இருந்ததா சொல்லுவார். சோ சந்திரகுப்தர் மௌரியர், பிந்துசாரர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றர்கள் முறையை நியமித்தார்கள். அதை பரவலாக்கியவர் வந்து அசோகர். ஒற்றர்களை குதபுக்ஷர்கள் என்று அழைத்தது வந்து பாத்தீங்கன்னா கௌல்டியர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. 1937 கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையான பண்பாடு எனும் தமிழ் சொல்லை டிகேசி பயன்படுத்தியிருப்பார். பயன்படுத்தியதாக யார் சொல்கிறார்? தேவநாய பாவனர், எஸ் வைத்திலிங்கம், எஸ் வையாபுரியார், ஆத்மனாம். இல்ல 2-3 பாயிண்ட் இருக்கு. கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கான இணையான தமிழ் பண்பாடு. கல்ச்சர் கலாச்சாரம், பண்பாடுன்னு சொல்றோம்ல, அந்த பண்பாடு அப்படிங்கிற வேர்டை தமிழ்ல யூஸ் பண்ணது டிகேசி அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? வெரி குட், எஸ் வையாபுரியார். சரியா? அடுத்து, பண்பாடு என்பது சிறிய வாழும் முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளால் ஊக்குவிக்கப்படுகிறது.
அப்படின்னு சொன்னது யார்? இந்த பண்பாடை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பண்பாடுனா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, எதை வேணாலும் கேட்கலாம். இதை சொன்னது யார்? பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளாம் ஊக்குவிக்கப்படுகிறது. ஆக்சுவலாக இதில் சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சீரிய வாழும் முறை. இவ்வாழும் முறையானது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகள்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது வச்சுங்க, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கீவேர்டு வச்சுங்க. சரியா? இது மதிப்பீடு அப்படின்னு வந்துருச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்க போட்டது கரெக்ட் தான், KM முன்ஷி. சரிங்களா? நேர்மையான மனநிலை அப்படின்னு வர்றது வந்து வால்டர். இயற்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்வுட் அண்ட் பிரவுன். கருவி பண்பாடு அப்படிங்கிறது CC நார்த். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதிசயம் அதுதான் இந்தியா என்று குறிப்பிட்டவர் AL பாஷம். பல இனங்களின் அருங்காட்சியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட TNPSC தேர்வில் அடிச்சு துவைச்ச கேள்வி. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியம் என்று சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா VA ஸ்மித். யாரு? VA ஸ்மித். சரியா? 15ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்றது அபோர் குரோம்பி. அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது. இதுல எது சரியா தவறாங்கிறது சொல்லுங்க. அனைத்தும் சரியா? இல்லை. 1, 2, 4 சரி. 5ஆம் நூற்றாண்டிலே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்ததுன்னு சொன்னது யாரு? யாருப்பா? வரலாற்றறிஞர், கிரேக்க வரலாற்றறிஞர் ஹெரோடோட்டஸ். சரியா? அபேர் குறும்பி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாரு? மொழிங்கிறது மிகச்சிறந்த கருவி, கம்யூனிகேஷன் வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லியிருப்பார். சரியா? இவர் வந்து பாத்தீங்கன்னா VA ஸ்மித், டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். VA ஸ்மித்னு கொடுக்கலாம், ஸ்மித்னு கொடுக்கலாம். இந்த பல இனங்களின் அருங்காட்சியம் ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு இருக்கும். சரியா? இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என்ற பெயரில் உச்சரிப்பில் ஹிந்த் என்று உச்சரித்தவர்கள் யார்? ஆக்சுவலா இவங்க தான் இந்தியாவை முதல்ல இந்தியான்னு கூப்பிட்டுருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு UPSC கொஸ்டின். UPSCல இருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இந்திய துணைக்கண்டத்தை முதலில் சிந்தி என்ற பெயரில் உச்சரிப்பில் சிந்தியா அல்லது ஹிந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியங்க. வெரி குட். யாரு? கிரேக்கர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். UPSCலேயே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? சோ அடுத்த கேள்வி, நபன்னா என்ற பெயரில் அறுவடை திருவிழா எங்க கொண்டாடப்படுகிறது? நபன்னா என்ற பெயரில் அறுவடை திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஊர்லயும் அறுவடை திருவிழா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன கொண்டாடுறாங்க? பொங்கல். கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் இந்த பக்கம் என்ன கொண்டாடுவாங்க? மகர சக்கராந்தி. கர்நாடகா, ஆந்திராவில் மகர சக்கராந்தி அப்ப ரிலீஸ் ஆகும் படம். கேரளாவில் ஓணம், பஞ்சாப்ல பைசாகி, மத்திய பிரதேசல லொஹரி, அசாம்ல போலி பிகு. அப்ப நபன்னா வங்காளம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. சந்திரகுப்த மௌரியர் பக்திரபாகு என்னும் சமணத்துறவியால் சமணத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டார். கிமு 261 கலிங்க போர் வெற்றிக்கு பின்னர் அசோகர் உபகுப்தர் என்ற பௌத்த துறவியால் பௌத்த சமயத்திற்கு மாற்றப்பட்டார். தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் மொக்காலி புத்திசா என்பவர் தலைமையில் 4ஆம் பௌத்த சமய மாநாட்டை கூட்டினார். சல்கேனம் என்பது உண்ணா நோன்பிருந்து உயிர் நீங்கும் வரை கடும் தவம் செய்வதை குறிப்பிடுகிறது. சந்திரபாசி என்னும் இடத்தில் பத்ரபாகு என்பவருக்கு கோயில் கட்டப்பட்டது.
பாகுபலி, பாகு அப்படின்னு வரதெல்லாம் அந்த இதுதான், கர்நாடகா சார்ந்தது. பொறுமையா படிச்சு பார்த்து போடுங்க. ஸோ தவறானது எது? 3, 5. சரியா? மூன்றாவது புத்த சமய மாநாட்டை தான் கூட்டியிருப்பாரு அசோகர். சரியா? அசோகரா? ஆமா, அசோகர். நான்காவது புத்த சமய மாநாட்டை கூட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். சரியா? சந்திரபாசி அப்படிங்கிற இடத்துல கோயில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு செவி வழியா செய்தியாக கூட இருக்கும். சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்தீங்கன்னா தன் மகன் அசோகருக்காக சமணத்தை ஏற்று சிரவண பகுலா, பெங்களூர்ல இருக்கும் மகாவீரோட பெரிய சிலை நிர்வாண நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் உண்ணா நோன்பு இருந்து, இங்க தமிழ்ல அதை என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கிருந்து உயிர் துரத்தல்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சல்கேனம் அப்படிங்கிறது. அதுதான் வடக்க நோக்கி உட்கார்ந்து இருந்து சாப்பிடாம அப்படியே உழுந்து சாவறது. சரியா? சந்திரபாசிங்கிற இடத்துல கோயில் இருக்கிறது பத்திரபாவுக்கு இல்லை, சந்திரகுப்த மௌரிய இருக்கு. சரியா? சோ அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. 2ஆம் புலிகேசி, பில்கனர், பாகியான், சமந்தா, ரவிகீர்த்தி. சமந்தா நடிகை சார், நீங்க என்ன நிலப்பரப்புகள்னு கொடுத்துருக்கீங்க? வெரி குட். சியூகி யுவான் சுவாங் எழுதுந்து, பாகியான் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா பொஹாகி அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? 2ஆம் சாளுக்கியர்களில் தலை சிறந்த மன்னர் 2ஆம் புலிகேசி. மகேந்திரவர்ம பல்லவனை தோக்கடிச்சிருவாரு. அவர் பையன் வந்து இவரை முடிச்சு விட்டுருவார். சரியா? பில்கனர் எழுதியது விக்ரமாங்க சரிதம். சியோகிங்கிறது யுவான் சுவாங். சமந்தா அப்படிங்கிறது நிலப்பிரபுக்களை அப்ப சமந்தான்னு சொல்லுவாங்க. ஐகோல் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசி பற்றிய சாளுக்கியர்களின் கல்வெட்டான ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தி அப்படிங்கிறவரால் வெட்டப்பட்டு. சரியா? அடுத்து, யாருடைய காலத்தில் துலாபாரம், இரண்ய கர்ப்பம் போன்ற இந்து சமய விழாக்கள் கொண்டாடப்பட்டன? யாருடைய காலத்தில் துலாபாரம், இரண்ய கர்ப்பம் போன்ற இந்து சமய விழாக்கள்? ராஷ்டிரகூடர்கள். யாரு? ராஷ்டிரகூடர்கள். சரியா? அடுத்து, பொறுத்துக. சமணசேனர், மகாவீர ஆச்சாரியர், அமோகவர்ஷன், திருவிக்கிரமன், பொன்னா. ஆன்சர் போடுறீங்க போடுங்க. சமணசேனர்னா ஆதி புராணம், மகாவீர ஆச்சாரியர் அப்படிங்கிறது சாரசம்ஹிரகம், அமோக வருஷம் தான் கவிராஜ மார்க்கம். கன்னடத்தில் கிடைச்ச மிக பழமையான நூல் இதுதான். திருவிக்கிரமன் நல்லிசம்பு. பொன்னா, கம்மண்ணா, பொன்னா, ஆதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் ரொம்ப பெரிய அறிஞர்கள். சாந்தி புராணம். ஸோ 5, 3, 2, 4, 1. நிறைய பேர் தப்பா போட்டுக்கிறீங்க, கரெக்டா பாருங்க. தெய்வீக ஆபரணம் என்று அழைக்கப்படும் கோவில் எது? தெய்வீக ஆபரணம் என்று அழைக்கப்படும் கோவில் வேலூர் கோவில், சென்னகேசவ கோவில், முக்தீஸ்வரர் கோயில், கேதாரீஸ்வரர். வெரி குட். கேதாரீஸ்வரர் கோயில். தமிழர் திருமண முறை, பொதுமை நோக்கம், அன்பின் சிறப்பு, வறுமையிலும் செம்மை, மார்கழி நோன்பு. இதை பற்றிலாம் இந்த சங்ககால இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. அதை கரெக்டாக பொறுத்துங்க. புக் பேக்லேயே இருக்கும் இந்த கொஸ்டின்.
தமிழர் திருமண முறையை பற்றி குறிப்பிடுவது அகநானூறு. பொதுமை நோக்கம் அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதான் பொதுமை நோக்கம். எது? வெரி குட், புறநானூறு. அன்பின் சிறப்பை பற்றி குறிப்பது ஐங்குறுநூறு. வறுமையிலும் செம்மை, வறியோர்க்கு உணவளித்தல், விருந்தோம்பல், இந்த மாதிரியான பண்புகளை குறிப்பது எது? நற்றிணை. மார்கழி நோன்பை பற்றி கலித்தொகை சொல்லும். ஸோ 5, 4, 3, 2, 1. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. பிற்கால பாண்டியர் காலத்தில் ஆசிரியர்களுக்கு பட்டவிருத்தி என்ற விருதும் சாலபோகம் என்ற மானியமும் வழங்கப்பட்டன. பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் இருந்த நூலகங்கள் சரஸ்வதி பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டன. பாண்டியர் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் வலிமை பெற்று திகழ்ந்ததை பற்றி கூறும் கல்வெட்டு மாமண்டூர் கல்வெட்டு. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சீன அரசன் குப்லாய் கானுடன் நட்புறவு கொண்டிருந்தார். இந்த குப்லாய் கான் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்திலேயே வருவார், பாண்டியர்கள் காலத்திலேயே வருவார். சரிங்களா? இல்லை, தமிழ் புக்கிலையும் குப்லாய் கான் வருவார் ஒரு இடத்துல. ஒன்னே ஒன்று தவறியது. வெரி குட். பிற்கால காலத்து பாண்டியர் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சொன்னது மாமூர் கல்வெட்டு, மானூர் கல்வெட்டு. சரிங்களா? அது இந்த பழனிக்கு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், மானூர். காசக்குடி செப்பு பட்டயம் எந்த பல்லவ மன்னனை பற்றி கூறுகின்றது? காசக்குடி செப்பு பட்டயம் எந்த பல்லவ மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது? புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுல வெரி குட், முதலாம் நந்திவர்மன். அரே, முதலாம் நந்திவர்மன். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. மௌரியர் காலத்தில் பிராகிருதம் ஆட்சி மொழியாகவும் சமஸ்கிருதம் இலக்கிய மொழியாகவும் பாலி எளிய மக்கள் பேசும் மொழியாகவும் மொழிகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். சாரநாட் கற்றூனில் உள்ள குதிரை இளவரசர் சித்தாதரின் இளமை கால ஆசைகளை தெரிவிக்கிறது. பௌத்த குருமார்களின் விடுதிகள் விகாரங்கள் எனவும் தியான கூடங்கள் சைத்தியங்கள் எனவும் அழைக்கப்பட்டன. ஷாஞ்சி தூபியை பின்பற்றி மற்றொரு ஸ்தூபி இலங்கையில் உள்ள அனுராதபுரத்தில் கட்டப்பட்டது. எது தவறு? வெரி குட். ஸ்தூபினா புத்தரோட உடல் உறுப்புகள், இறந்த புத்த பிட்சுகளோட அஸ்திகள் வச்சது ஸ்தூபி. சைத்தியங்கள் அப்படின்னா தியான கூடங்கள், தங்குறது புத்த விகாரங்கள்னு சொல்லுவாங்க. இதே ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் தவறு. சாரநாட் கற்றூனில் உள்ள, அதுல இருந்து தான் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். அந்த கற்றூன்ல யானை இருக்கும், திமிழுடன் கூடிய எருது இருக்கும், குதிரை இருக்கும், சிங்கம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலை கமுத்து போட்டுற மாதிரி கீழே இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட அரச சின்னமான அசோக சக்கரமும் நான்முக சிங்கமும் இருக்கும். அந்த சாரநாத் தூண்ல இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை பற்றி பேசும். யானை இருக்கும். யானை வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட அன்னை மாயாதேவியோட கனவுல வெள்ளை யானை வந்ததை சொல்ற விதமா இருக்கும். எருது இளவரசர் சித்தாந்தரின் இளமை கால ஆசைகளை சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா எருது. குதிரை அவர் அரண்மனை விட்டு வெளியேறுவார் இல்லையா, ஆசைகளை துறந்து அரண்மனை விட்டு குதிரை மாதிரி ஓடுவார். சிங்கம் அவரோட வெற்றியை பற்றி குறிப்பிடும். ஸோ குதிரை அரண்மனை விட்டு ஆசைகளை துறந்து அவர் போறதை பற்றி சொல்லக்கூடியது. யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா இளமை கால ஆசைகளை தெரிவிக்கும். சரியா? ஸோ அடுத்து, இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சி காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன என்று கூறியவர். பண்பாட்டு நாட்டுப்புறவியல் பண்பாட்டின் எச்சம்னு சொன்னது ஜான் தாமஸ். ஓகேவா? ஸோ இதை சொன்னவர் யாரு? நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருப்பார். யாரு? சு சக்திவேல் அவர்கள். சரியா? பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் எனும் தொல்காப்பிய நூற்பா பழங்காலத்திலேயே எவை வழக்கில் இருந்தன என்பதை சுட்டுக்காட்டு. இந்த நூற்பா சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வகை எது? அந்த 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 ஸ்ட்ரக்சர் என்னது? இலக்கியமா, நாட்டுப்புற பாடலா, நாட்டுப்புற கதையா, நாட்டுப்புற செய்தியா? பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும்.
என்னது? வெரி குட், நாட்டுப்புற கதைகள். கொஸ்டின் எப்படி வேண்டாலும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எப்படி யோசிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால யோசிக்க முடியாது. அவங்களுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி நம்ம யோசிக்கணும். சரியா? ஸோ அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. மகாமாத்திரர்கள், சந்நிதத்தா, பிரசஸ்தா, அத்வர் வம்சிகா, அந்தபாலா. இதெல்லாம் யார் காலத்தில் இருந்தது? மௌரியர் காலம். குப்தர்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல இருந்து கேள்வி எடுத்து என்ன பண்றது? படத்துல ஆல்ரெடி குப்தர் வரும்போது இதுல இருந்து நிறைய கேள்வி எடுத்திருப்பேன். ஸோ இது மௌரியர்கள். தெரியாத தெரிஞ்சுங்க. தவறானது. வெரி குட். அத்வர் வம்சிகா. அக்பர் வம்சிகா அப்படின்னா பெண் பாதுகாவல் அதிகாரி. கோட்டை பாதுகாவல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா துர்கபாலான்னு சொல்லுவாங்க. அந்த பாலாங்கிறது எல்லை பாதுகாப்பு அதிகாரி, துர்கபாலா கோட்டை பாதுகாவல் அதிகாரி. அர்தர் வம்சிகா லேடிஸ் பேர் வருதா? கோட்டை காவல் பெண் பாதுகாவல் அதிகாரி. அப்பயே பெண் போலீஸ்ல இருந்திருக்காங்க பாருங்க மௌரியர் காலத்திலேயே. மௌரியர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்ட செப்பு நாணயம் வழக்கில் இருந்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த நாணயங்கள் ரொம்ப முக்கியம். அரசின் விவசாய பண்ணைகளை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் சித்தியாசா. ஸோ இது வராது. நிஷ்கானா தங்க நாணயம், பனா அப்படின்னா வெள்ளி நாணயம், கர்பசனா அப்படிங்கிறது தான் செப்பு நாணயம். பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். இல்லை எது வேண்டாலும் கேட்கலாம். அசோகர் தம்முடைய எத்தனாவது தூண் கல்வெட்டில் தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாய்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக என்று கூறியுள்ளார். இது எந்த கல்வெட்டில் இருக்கும்? அசோகரோட 2ஆம் கல்வெட்டு, 12ஆம் கல்வெட்டு, ஒவ்வொன்றும் இருக்கும். 13ஆம் கல்வெட்டு. வெரி குட். 7ஆம் தூண் கல்வெட்டு. தவறானதை தேர்ந்தெடு. பௌத்த சமய நூலான மகாவிபாஷம் குஷானர்களின் சமய நிலையை பற்றி குறிப்பிடுகிறது. கனிஷ்கர் காலத்தில் இந்திய பண்பாட்டில் காந்தார கலையும் பௌத்த சமயம் வளர்ச்சி பெற்றது. 1ஆம் காட்பீஸ் மரபை தோற்றுவித்தவர், அதாவது குஷான மரபை தோற்றுவித்தவர் 1ஆம் காட்பீஸ். கனிஷ்கர் அதில் புகழ்பெற்ற மன்னர். கிருஷ்ணதேவர் மரபின் கடைசி மன்னர். குஷானர் காலத்தில் பெண்கள் உயர்ந்த நிலையில் காணப்பட்டனர். தவறானது எது? குஷான காலத்தில் பெண்கள் உயர்ந்த நிலையில் காணப்பட்டனர் அப்படிங்கிறது சரிதான். நல்ல நிலையில இருந்திருக்காங்க. தவறு வந்து பாத்தீங்கன்னா தான். குஷான மரபை தோற்றுவித்தவர் காட்பீஸ். சரியா? புகழ்பெற்ற அரசர் கனிஷ்கர். இதோட கடைசி மரபின் மன்னர் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவர் அப்படிங்கிறது தான், கிருஷ்ணதேவர் இல்ல. தொல்காப்பியர் குறிப்பிடும் பண்ணத்தி என்பது எதை குறிக்கிறது? பண் அத்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பண் அத்தி யாரோட பாடல்கள்? கொண்டாட்ட பாடல்கள், இயற்கை வழிபாட்டு பாடல்கள், பாமரர் பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள். வெரி குட். பாமரர் பாடல்கள். பண்ணத்தி நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழில் முதலாக அம்மானை என்னும் சொல் எந்த இலக்கியத்தில் கையாளப்பட்டுள்ளது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் சிம்பிளான கேள்வி, இதுவரைக்கும் கேட்காத கேள்வி, பெக்குலியரான கேள்வி. முதலா அம்பானை அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய வகை. அது எந்த இலக்கியத்தில் கையாளப்பட்டதா சொல்றாங்க? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலப்பதிகாரம். சரியா? பழுத்த பலமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே என்ற பழமொழி உணர்த்தும் கருத்து. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இந்த பாடத்திலே ஒரு அழகான ஒரு கேள்வி இருக்கும். கட்டுக்கரும்பை எறும்பு ஒன்றும் செய்யாது
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒற்றுமை பற்றி குறிக்கிறது. அப்ப பழுத்த பழமும் செழித்த செல்வமும் பசியாற்றவேங்கிற பலனொலி எதை கொடுக்குதுங்க பாருங்க. எல்லோ ஒரே மாதிரி தான் இருக்கும். அறநெறியில் வாழ வேண்டியதின் தேவை ஒற்றுமை, பிறருக்கு கொடுத்து வருதல், முன்தோர் நல்லுரைகளை ஏற்றல். வெரி குட். பிறருக்கு கொடுத்து உதவுதல். சரியா? எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறியவர் வள்ளலார், குமரகுருபர், தாயுமானவர், வைகுண்டசாமி. வெரி குட். தாயுமானவர் யார் போட்டது? கரெக்டா? கரெக்ட். தாயுமானவர் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. இதுல குமரகுருபரா தாயுமானவரா மட்டும் ரைட் வரும். எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது யாரு? தாய் தான் நினைப்பாங்க, அம்மா அப்படின்னு ஆச்சு. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. காஷ்மீர், பஞ்சாப், அசாம், நேபாள், வங்காள், ஒடிசா, பீகார், சிந்திய வடமேற்கு எல்லை ஒவ்வொருலையும் ஒவ்வொரு இனம் இருக்கு. பொறுத்துக்க. காஷ்மீர், பஞ்சாப் இந்தோ ஆரிய இனம். அசாமும் நேபாளும் வடகிழக்கு மாகாணங்கள் எல்லாம் சைனாவில இருந்து மங்கோலிய இனம். வங்காளம், ஒடிசா, மங்கோலியம், திராவிடனம். திராவிடம் மேலதானே இருக்கு. சோ பீகார் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய திராவிட இனம். சிந்திய வடமேற்கு எல்லை துருக்கிய ஈரானியம், ஆப்கானிஸ்தான் பக்கமா இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5, 3, 2, 4, 1 பார்த்து வச்சுங்க. கேட்கலாம், இந்தியாவில் எத்தனை இனங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இங்க நம்ம தமிழ்நாடு, ஆந்திராலாம் திராவிட இனம்னு வரும். சரியா? சரியானதை தேர்ந்தெடு. ராசராசரின் தாயாரும் சுந்தர சோழனின் மனைவியுமான வானமாதேவி உடன்கட்டை ஏறிய செய்தியை திருவாலாங்காடு செப்பேடு குறிப்பிடுகிறது. முதலாம் பராந்தகன் வேத பாடசாலை நடத்துவதற்காக மானியம் அளித்ததை செய்தியை குறிப்பிடுவது காமபுல்லூர் கல்வெட்டு. அணியூர் கல்வெட்டு முதலாம் ராஜராஜன் காலத்தை சார்ந்தது. ராஜராஜ சோழர் காலத்தில் நிலங்கள் அளக்கப்பட்டு நிலம் வாரியாக வரி விதிக்கப்பட்டதால் முதலாம் ராஜராஜ சோழன் உலகளந்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார். திருவாலங்காடு செப்பேடு, கரந்தை செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு, லெய்டன் செப்பேடு இது எல்லாம் சோழர்கள் காலம்தான். உத்திரமேரூர் கல்வெட்டு குடவாளை முறை. ஆசிரியரின் தகுதிகள், கற்பிக்கும் ஆசிரியரின் தகுதிகளை பற்றி சொல்றதுதான் அணியூர் கல்வெட்டு. சோ இதுல எது சரி? வெரி குட். அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாததை தேர்ந்தெடு. சித்திரக்கார புலி, சங்கீரண ஜாதி, சேத்தக்காரி, வாத்திய வித்யாதரன். இது எல்லாமே மகேந்திரவர்ம பல்லவனோட சிறப்பு பெயர்கள். அது பொருந்தாதது வாத்திய வித்யாதரன். சித்திரக்கார புலி அப்படின்னா அவரே என்ன பண்ணுவாரு? படம் வரையதில் பெரிய ஆளா இருப்பார். ஓவியம் வரையதில் வல்லவர் மகேந்திரவர்மன் பல்லவன். அதனால அவர் என்ன சொல்லுவாங்க? சித்திரக்கார புலின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்து பரிவார்த்தினி அப்படிங்கிற ஒரு வீணை வாசிக்கிறதுல பெரிய ஆளா இருப்பார். அதனால சங்கீரண ஜாதின்னு கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்து சேத்தக்காரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் கட்டும் கலையில் வல்லவனா இருந்திருப்பார். அதனால அவரை என்ன சொல்லுவாங்க? சேத்தக்காரின்னு சொல்லுவாங்க. வாத்திய வித்யாதரன் அப்படிங்கிறது மகேந்திரவர்ம பல்லவனோட மகனான, அவர் இல்ல, அவருக்கும் அவரோட பேரன் ராஜசிம்மனை பத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? வீணை வாசிப்பதில் வல்லவரா இருப்பார் அவரு. இது ராஜசிம்மன். தவறான இணை. முதலாம் பரமேஸ்வரன் கூரம்பட்டயம், இரண்டாம் நந்திவர்மன் நந்தி கலம்பகம், பல்லவர்களின் போர்க்கருவிகள் வேலூர் பட்டயம், நானாதேசிகன் வெளிநாடு வாணிகம், கௌமாரன் முருக வழிபாடு.
இதுல ஒன்னே ஒண்ணு தவறு. எது? டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வெரி குட். நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் கலம்பகத்துல மூத்தது தான். சரியா? பல்லவர்களின் போர்க்கருவிகளை பற்றி சொல்லக்கூடியது வேலூர் பட்டயம். 1ஆம் பரமேஸ்வரன் காலத்தில் கூரம் பட்டயம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஐவகை படைகள், பல்லவர்களோட படை வலிமை, போர் வீரரை பத்தி சொல்லும். வேலூர் பட்டயம் அவர்களோட போர்க்கருவிகளை பற்றி சொல்லும். நானா தேசிகன் குழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய குழுக்கள் இருக்கும், வணிக குழுக்கள். சுதேசி 500வர், திசை 150வர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுல நானா தேசிகங்கிறது வெளிநாடு போறீங்க. சரி, கௌமாரன் அப்படிங்கிறது முருக வழிபாடு, சாக்தம் அப்படிங்கிறது சக்தி வழிபாடு, சௌரம் அப்படிங்கிறது சூரிய வழிபாடு. இதெல்லாம் பல்லவர் கால வழிபாட்டு முறைகள். சரியா? சோ சரியானதை தேர்ந்தெடு. 1ஆம் நரசிம்மவர்ம காலத்து மண்டபங்களில் காணப்படும் தூண்களில் சிங்கம் முன்னங்காலில் நின்று பின்னங்காலில் அமர்ந்துள்ளது போல காணப்படுகிறது. பஞ்சபாண்டவர் ரதங்களில் அளவில் பெரியதும் நேர்த்தியானதும் தர்மராஜ ரதம், ரதங்களில் சிறியது திரௌபதி ரதம். கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வைகுண்ட பெருமாள் கோவில் இவர் காலத்தில் கட்டப்பட்டது. தமிழகத்தில் முதலாயில் அரசர் அரசியரின் முழுவடிவ சிற்பங்கள் செதுக்கப்பட்டதும் பல்லவர் காலமே. கல்வியில் கரையில்லா காஞ்சி மாநகர் என்று அப்பர் பாடியுள்ளார், திருநாவுக்கரசர். இதுல சரியானது எது? நல்லா படிச்சு பொறுமையா பாரு. இங்க பாருங்க, தமிழகத்துல அரசரோட முழு வடிவ சிற்பங்கள் செதுக்கப்பட்டது பல்லவர் காலம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கட்டுமான கோயில்கள் குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன், ஒற்றைக்கல் ரதங்கள் மாமல்லன், கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன், வைகுண்ட பெருமாள் கோயில். சோ அனைத்தும் சரி. யார் காலத்தில் கன்னட மொழியில் கவிராஜ மார்க்கம் எழுதப்பட்டது? யார் காலத்தில் கன்னட மொழியில் கவிராஜ மார்க்கம்? அமோக வருஷன் ஒருத்தர் எழுதியிருப்பார். யாரு காலம்? விஜயநகர பேரரசா? கன்னட வெடி விஜயநகர பேரரசுன்றீங்களா? இல்லை, ராஷ்டிரகூடர்கள். பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். கன்னடம்லாம் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. பாண்டியர் காலத்தில் 13 வயதுடைய ஆண்மகன் தன் தாய்க்கு தன்னுடைய உழைப்பில் பொருளூட்டி உணவளித்தான், தந்தை உழைப்பில் அவன் இல்லை என்று எந்த அயல்நாட்டியோட பயணிகளின் பின் குறிப்பில் இருக்கு? நிறைய குறிப்புகள் இருக்கும். குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டாங்க, மரியாதையா இருந்தாங்க, ஒருவன் ஒருத்தின் இருந்தாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் தலையிலேயே உட்கார்ந்துருந்தாங்க, வீட்டை சுத்தமா வச்சிருந்தாங்க, மக்கள் பசுக்களை போற்றி வணங்கியிருந்தனர், பெண்கள் சமூகத்தின் உயர்நிலையில் இருந்தனர், மார்கழி மாதத்துல காலையில எழுந்திரிச்சு விடிகால கோலம் போடுவாங்க, பெண்கள் கோயிலேயே தங்கி இறைப்பணி செய்தார்கள், தேவரடியார்கள் இருந்தாங்க, அப்பயே டவுரி இருந்துச்சு. எல்லாம் சொன்னது யாரு? வெரி குட், மார்க்கோ போலோ வாசப்பு. மதுரை பாண்டியர்கள் வரும்போது இவங்க 2 பேர் தான் வருவாங்க. சரியா? பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. வட திராவிடம் குறுக்கு, தென் திராவிடம் கன்னட, நடு திராவிடம் முண்டா, மத்திய திராவிடமடி மால்தோ. காமெடியான கேள்வி. வெரி குட். மத்திய திராவிடம் ஒண்ணு கிடையாது, வட தென்னு நடுதான். இந்தியாவை முதலில் ஹிந்துஸ்தான் என்று அழைத்தவர்கள் யார்? இந்தியாவை முதலில் இந்தியா, சிந்து, ஹிந்த் அப்படின்னு அழைத்தவர் கிரேக்கர்கள் பார்த்தோம். ஹிந்துஸ்தான் அழைத்தவர்கள் வெரி குட் அரேபியர்கள். இதுவும் ரொம்ப முக்கியம், எடுத்து கேட்டாலும் கேட்பாங்க. காஷ்மீர் உள்ள குந்தல் வனத்தில் யார் தலைமையில் 4வது பௌத்த சமய மாநாடு நடைபெற்றது? அதை காஷ்மீர் உள்ள குந்தல் வனம். முதலாம் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் சிலபஸ்ல இருக்கும். ஒரு 4 மாநாடு நடந்திருக்கும். பாடலிபுத்திரம், வைசாலி, காஷ்மீர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிருகம், இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல நடந்திருக்கும். அது யார் எந்தெந்த அரசர் நடத்தினாங்கன்னே பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை. நடத்தினது கனிஷ்கர். யார் தலைமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வசுமித்திரர்.
அதுல முன்னணி வகித்தவர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகோஷர். சரி, கனிஷ்கரே 2 ஆப்ஷன் வந்துச்சா? சாரி, சரியா. கோயில்கள் கட்டும் கலையில் வல்லவனாய் இருந்ததால் சேத்தக்காரி என்று அழைக்கப்பட்ட பல்லவ அரசன். ஆல்ரெடி நம்ம மேல பார்த்துட்டோம், மகேந்திரவர்மன். சரியா, மகேந்திரவர்மன். வேலூர் சென்னகேசவா கோயிலில் உயிருள்ள மனிதர்களை போன்று காணப்படும் 42 மாதனிக்க சிற்பங்கள் காணப்படுகின்றது. தவறானதை தேர்ந்தெடு. சரிங்களா. ஹொய்சாளர்களின் தலைநகரமான ஹலப்பேட்டில் அமைந்துள்ள ஹொய்சாலேஸ்வரர் கோயில் கெதரோஜா அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது. நேமிச்சந்திரன் என்ற சமணர் லீலாவதி என்னும் முதல் புதுமை கவிதையை எழுதினார். பக்தி இலக்கியவாதிகளான ராமானுஜர், மத்துவர் ஆகியோர் ஹொய்சாளர் காலத்தில் வாழ்ந்தனர். மத்துவர் எழுதிய ரிக்பாசியம் என்றது ஹொய்சாளர் காலத்தில் எழுதப்பட்டது. ஒன்னே ஒன்று தவறு எது? சூப்பராக இருக்க மாட்டேங்குதுங்க அந்த கோயில், சென்னகேசவர் கோயில். இந்த பாடத்தில் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசியிருக்காங்க. ஹொய்சாளர்களின் என்னது பங்களிப்பு. வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. ஹொய்சாளர்கள் கர்நாடக பகுதியை ஆண்டவர்கள். அவங்களோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1026, 47 இந்த மாதிரி டைம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்களிப்புலாம் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமிச்சந்திரன். லீலாவதி அப்படிங்கிறது முதல் புதுமை கதை கவிதைன்னு கொடுத்தது தவறு. சரியா, பொறுத்துக. ரொம்ப முக்கியமான கேள்வி. தோலாமொழி தேவர், கங்க நாட்டு மன்னன், தண்டின், பெருமாள் நாயனர், 3ஆம் சிம்மவர்மன் எல்லாம் இந்த பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. தோலாமொழி தேவர் சூளாமணி, கங்கநாட்டு மன்னன் பெருங்கதை, தண்டி ஒரு நூல் எழுதியிருப்பாரு, தசகுமார சரித்திரம், அவந்தி சுந்தரி, தண்டி அலங்காரம் எல்லாம் ஒரே ஆள் தான். பெருமாள் நாயனர் மும்மணி கோவை, 3ஆம் சிம்மவர்மனை பத்தி சிவத்தளி வெண்பா. சரியா, 4 5 3 1 2 4 5 3 1 2. விவேகானந்தன் பிறந்த நாளான எந்த தினத்தை தேசிய இளைஞர் தின விழாவாக நம்ம கொண்டாடுகிறோம்? ஜனவரி 2, 12, 22, நவம்பர் 14. நவம்பர் 16 குழந்தைகள் தினம். வெரி குட், ஜனவரி 12 தேசிய இளைஞர் தின விழா. சரியா, இதெல்லாம் சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க ஆப்ஷன் எப்படி வச்சிருக்காங்க, 2, 22, 12 இப்படிதான் வைப்பாங்க. தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. எங்கெங்க ஃபேமஸ்னு கொடுத்துருவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை பாடத்தில் இருக்கும். மேற்கு வங்கத்தில் நெல், குஜராத்தில் பருத்தி, மத்திய பிரதேசத்தில் பருத்தி, அசாமில் காஃபி, பஞ்சாபில் கோதுமை. தவறானது எது? குஜராத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் பருத்தி, தமிழ்நாடு மேற்கு வங்காளம் நெய், மத்திய பிரதேசம் பருப்பு, அசாமில் தேயிலை, காஃபினா கர்நாடகா 90% அங்கே தான், பஞ்சாப் ஹரியானால கோதுமை. சரியா, 47வது கேள்வி. இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் ஒன்றிணைந்து உருவானதே காந்தார கலை. மதுராபாணியில் புத்தரது உருவங்களில் குறிப்பாக அவரது முகம் ஆன்மீக பொலிவு நிறைந்து காணப்படும். இத்தகைய பொலிவு காந்தார கலை சிற்பங்களில் இல்லை. கனிஷ்கர் காலத்தில் நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்ததால் இவரை 3ஆம் அசோகர் என்று அழைத்தனர். காந்தார கலையின் முக்கிய கருப்பொருள் சிற்பக்கலை வாயிலாக ஹீனயான பௌத்த சமய கோட்பாடுகளை பரப்புவதாகும். ஹீனயானத்தை பின்பற்றியவர்கள் வசுமித்திரர் எழுதிய மகாவிபாஷம் என்ற பௌத்த சமய நூலை செப்பு பட்டயத்தில் எழுதினர். எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியானது 1, 2, 5.
இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து உருவானதான் காந்தார கலை. காந்தார கலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மூஞ்சி அழகா நல்லா லட்சணமாக கொண்டு வர்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான ஆடையை போட்டி அதோட மடிப்புகள், இதெல்லாம் காந்தார கலை. சரியா? ஸோ மதுரா கலைபாணியும் குஷானர் காலத்தில் தான் உருவானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகம் இன்னும் ஆன்மீக பொலிவோட வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரா கலைபாணி. காந்தார கலையில் அந்த அளவுக்கு பொலிவாக தெரியாது. கனிஷ்கர் காலத்தில் எல்லா துறையிலும் முன்னேற்றம் அடைந்ததா அவர் என்ன சொன்னாங்க, 2ஆம் அசோகன்னு சொன்னாங்க. 3ஆம் அசோகன்னு சொன்னது தப்பு. காந்தார கலையோட முக்கிய கருப்பொருள் சிற்பக்கலை வாயிலாக மகாயான பௌத்த சமய கோட்பாடுகளை பரப்புது. மகாயானம் ஹீனயானம் ரெண்டா பிரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ ஹீனயானத்தை பின்பற்றியவர்கள் வசுமித்திரர் எழுதிய மகாவி பாஷம் என்ற நூலை செப்பு படத்தில் பொறிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து 48வது கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. கொண்டி, கோயா, துளு, கோண்டா பர்ஜி. போண்டா பஜ்ஜி இல்ல கோண்டா பஜ்ஜி. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பாடத்தில் வரக்கூடிய முக்கியமானது, இல்லைனாலும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். வெரி குட். என்னது? துளு. துளு தென் திராவிட மொழி. கோயா, கோண்டி, பர்ஜி எல்லாம் நடு திராவிட மொழி. சரியா? குருக், மால்தோ, பிராகு எல்லாம் வட திராவிட மொழிகள். சரியா? யாரிடமிருந்து தமிழகத்தில் கணபதி வழிபாடு, கணபத்தியம் என்ற புதிய சமய பிரிவுகளாக அறிமுகப்படுத்தப்பட்டது? கணபதி வழிபாடு யாருகிட்ட இருந்து நம்ம வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள? நாம கணபதி அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கொண்டாடிட்டு கும்பிட்டுட்டு தான் இருந்தோம். சரியா? ஆசீவிகத்தின் கடவுள் கணபதி. கணபதின்னு நம்ம கொள்ள பிள்ளையார் விநாயகர்னு கும்பிட்டோம். கணபதிங்கிறது அவங்க கொண்டு வந்தது. சரியா? அதாவது பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீவிகத்தோட கடவுள். அதாவது அந்த யானை அப்படிங்கிறது, வெள்ளை யானையோட தலை அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவை சொல்லுது. குண்டான உடல் எதை சொல்லுது? செல்வ செழிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அது ஒரு வாழ்வியல் சிந்தனை சம்பந்தப்பட்டது. ஸோ அதை மாற்றி கணபதி வழிபாடாக கொண்டு வந்தது சாளுக்கியர்கள். சரியா? கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. சாளுக்கியர்கள் பற்றி பதாமி, பட்டாரக்கல் ஆகிய இடங்களில் கட்டுமான கோவில்களும், அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் குடைவரை கோயில்களும் கட்டினர். ஐகோலை நகரில் 70 கோயில்கள் சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது. இதனால் இந்நகரம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பதாமி அருகில் ஒரே இடத்தில் 4 குடைவரை கோயில்களும், பட்டாடக்கல் என்ற இடத்தில் 10 கோயில்களும் சாளுக்கியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. சங்கமேஸ்வரர் என்னும் கோவில் கருவறையை ரேவதி ஓஜா என்பவர் வடிவமைத்தார் என்று கன்னட கல்வெட்டு குறிப்பிடுகிறது. காஞ்சிபுரத்தின் கைலாசநாதர் கோயிலை போன்றே கட்டப்பட்ட விருபாட்சியர் கோயில் சாளுக்கியர் அடித்த பண்பாட்டு கொடையாகும். தவறானது ஒன்னே ஒன்று இருக்கு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். சாளுக்கியர்களோட முக்கியமான இது. இதுதான் தவறு. ரேவதி ஓஜா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா விருபாட்சர் கோயிலோட டிசைன் பண்ணியிருப்பார். கருவறை வடிவமைத்தவர் அவர் தான். சங்கமேஸ்வரர் கோயில், சங்கமேஸ்வரர் கோயிலும் இவங்களோட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். 51வது கேள்வி. மொத்தம் 52 கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது ராஷ்டிரகூடர்களின் காலம்? கிபி 5 to 10, 6 to 10, 7 to 10, 9 to 10. வெரி குட். 6 முதல் 10. இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 10 கேள்வி எடுத்துருக்கலாம். டைம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால தான் ஒரு 52 கேள்வி தாண்டி எடுத்திருக்கேன். சரியா? ஸோ இதான் கடைசி கேள்வி. சரியானதை தேர்ந்தெடு. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவில் 1ஆம் கிருஷ்ணர் காலத்தில் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டது.
எலிஃபண்டா குகையில் மும்பை துறைமுகத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலில் தீவாக அமைந்துள்ளது. எலிஃபண்டா குகைக்கு காராபுரி என்ற பழைய பெயரும் உண்டு. இத்தீவிற்கு ஆங்கிலேயர்கள் எலிஃபண்டா தீவு என்று பெயரிட்டனர். ஜீனசேனர் ராஷ்டிரகூடர் மன்னர்களில் புகழ்பெற்ற முதலாம் அமோகவர்ஷரின் ஆசிரியர். ராஷ்டிரகூடர்கள் திரம்பா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டனர். ஸோ எது தவறு? இது ஒன்று தான் தவறு. 1, 2, 4, 5 சரி. ஸோ எலிஃபண்டா குகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காராபுரிங்கிற பழைய பேர் இருக்குது, ரைட்டு தான். இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு யானை மாதிரியா இருக்கனால எலிஃபண்டான்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படி பேர் வச்சிருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள். சரியா? ஸோ 50 கேள்வி பக்கமாக பார்த்தாச்சு, 52 கேள்வி பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த 3வது பாடம் ரொம்ப முக்கியங்க. நான் இதில் ஒரு 32 கேள்வி 34 கேள்வி அதுலேருந்து தான் எடுத்திருப்பேன். மற்ற 2 பாடத்தில் கம்மியாக தான் இருக்கும். சரியா? அந்த பாடத்தை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.